இதயம் பலவீனமானவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போற விஷயம் அவ்வளோ மோசமா இருக்கும். ஜப்பான்ல நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். யூனிட் 731 ஜப்பான்ஸ் ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட். டாக்டர்ஸ் பிரிசனரை வச்சு கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். கவர்மெண்ட் அப்ரூவலோட இது நடந்துச்சு. வாங்க ஒரு டார்க்கஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரியை பத்தி பார்க்கலாம். அந்த பிரிசனர்ஸோட தோல் தொடையெல்லாம் வீங்கிருக்கு, உடம்புல ஃபுல்லா ரத்தமா வந்துட்டு இருக்கு. இது டிசீஸ்னால இல்ல, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்னால. எல்லாரும் டயர்டா இருக்காங்க. பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னு காட்டுது. உடம்பு ஃபுல்லா ரத்தம் வந்துட்டு இருக்கு. டயரியா ப்ராப்ளம், உள்ளக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங் நடக்குது. எனர்ஜி சுத்தமா இல்ல, தப்பிக்க வாய்ப்பும் இல்ல. ஜப்பான் யூனிட் 731 ஹிஸ்டரியிலேயே சில சாப்டர்ஸ் டெக்ஸ்ட் புக்ல வராது. ரீசன் கேட்டீங்கன்னா அந்த கதையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். யூனிட் 731 ஜப்பானுக்கு ஒரு சயின்டிபிக் லேப் மாதிரி அபிஷியலா இருந்துச்சு. பட் அந்த லேப் ஒரு சாத்தானோட பிளே கிரவுண்ட் கூட சொல்லலாம். யூனிட் 731ல கெமிக்கல் வேர்ஃபார் ரிசர்ச் நடந்துச்சு. லொகேஷன் பிங்ஃபேங் டிஸ்ட்ரிக்ட், ஹர்பின், மஞ்சூரியா. ஒரு மிலிட்டரி லேப் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நடத்தினது ஃபுல்லாவே ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான். விக்டிம்ஸ் யார் தெரியுமா? பிரெக்னன்ட் விமன், பேபிஸ், எல்டர்ஸ், பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், சைனீஸ் சிவிலியன்ஸ், கொரியன் ஃபார்மர்ஸ். அதுல சில எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றேன். ஸ்ட்ராங்கான மனசு இருந்தா மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்க. முதல் எக்ஸ்பெரிமெண்ட் விவிசெக்ஷன் வித்தவுட் அனஸ்தேஷியா. எந்த ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் இல்லாம ஒரு உயிரோட இருக்கும் போதே பாடி பார்ட்ஸை கட் பண்ணி லங்ஸ், ஹார்ட், லிவர்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாக்குறாங்க. சில பேருக்கு ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணி கூட பாக்குறாங்க. இன்னும் சில பேருக்கு ரைட் ஹேண்ட் லிம்பை ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல வைக்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு அவங்க கண்ணு மூடி திறந்துட்டு இருக்கும் போதே அவங்க கண்ணை ரிமூவ் பண்ணிருக்காங்க. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ராஸ்ட் பைட் எக்ஸ்பெரிமெண்ட். விக்டிமோட ஹேண்ட ஒரு ஜெல் தண்ணில வைக்கிறாங்க. அது மூலமா கை உறைஞ்சு போகுது. கை உறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறாங்க. அவங்க அடிச்சதும் ஒரு கிளாஸ் அடிச்சா எப்படி சவுண்ட் கேட்குமோ அந்த சவுண்ட் கேட்டிருக்கு. சில பீப்புள் என்ன பண்றாங்கன்னா கால்ல செருப்பு கூட போடாம பேர் ஃபுட்ல இருக்கும் போது -20 டிகிரி செல்சியஸ்ல நடக்க வைக்கிறாங்க. அது நடக்கும் போது கால்ல இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே உறிஞ்சி வந்து எலும்பு தெரியற வரைக்கும் அவங்கள நடக்க வைக்கிறாங்க. மூணாவது இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் எக்ஸ்பெரிமெண்ட். டாக்டர் வந்து ஆந்த்ராக்ஸ், காலரா, டியூபர்குலோசிஸ் சொல்லி சில டிசீஸ சில விக்டிமோட பாடியில ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்றாங்க அது எப்படி ரியாக்ட் ஆகுது, எவ்வளவு நாள் கழிச்சு சாகுறாங்கன்னு. இது மட்டும் இல்லாம ஒரு பயோ வெப்பனை டெஸ்ட் பண்ணக்காண்டி சைனால ஒரு வில்லேஜ்ல இன்ஃபெக்ட் ஆன ஃபிளீஸை ரிலீஸ் பண்றாங்க. இது மூலமா அந்த வில்லேஜ்ல இருந்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நாலாவது ஃபோர்ஸ்ட் பிரெக்னன்சி அண்ட் எஸ்டிடி. ஃபீமேல் பிரிசனர் பிரெக்னண்டா இருக்கும்போது சிசு பாதியா வளர்ந்திருக்க அந்த நேரத்துல கட் பண்ணி வெளியெடுத்து அந்த பாதி வளர்ந்திருந்த சிசுவை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. இது எந்த ஒரு அனஸ்தேஷியாவும் கொடுக்காம தான் கட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே உயிரோட இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த பண்றாங்க. சில விமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆன சோல்ஜரை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ண வைக்கிறாங்க, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பத்தி படிக்கிறதுக்காக. அஞ்சாவது கேஸ் சாம்பர் அண்ட் பிரஷர் சாம்பர் டெஸ்ட். விக்டிமை ஒரு சீல்டான சாம்பர்ல லாக் பண்ணி சைனடை ரிலீஸ் பண்றாங்க. இந்த சைனடை ரிலீஸ் பண்ண அந்த நேரத்திலேயே அந்த உள்ள இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோர் ஓபன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியாது. கடைசில அவங்க செத்து போயிடுவாங்க. ஜப்பானுக்கு என்ன ஆசைனா பயோவார்ல அவங்க தான் கிங்கா இருக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க பண்ணது. ஆறாவது பிளட் டைப் காம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். ஒரு பர்சனுக்கு ஏ பிளட் குரூப்னா அவன் உடம்புல பி பிளட் குரூப்பை இன்ஜெக்ட் பண்றது. இந்த மாதிரி டிஃபரண்ட் பிளட் டைப்ஸை வேற பாடியில இன்ஜெக்ட் பண்றாங்க. அது மூலமா அவங்க என்ன நோட் பண்றாங்கன்னா ஆர்கன்லாம் எவ்வளவு நேரத்துல ஃபெயில் ஆகுதுன்னு. ஏழாவது பாயிலிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஹியூமன் அவன் உயிரோட இருக்கும்போது அவன் உடம்புல எவ்வளவு சுடு தண்ணி தாங்க முடியுமோ அதை விட பல மடங்கு சுடு தண்ணியை அவன் உடம்புல ஊத்துறாங்க. இது மூலமா அவங்க என்ன நோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவன் உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூ எவ்வளவு நேரத்துக்கு அந்த டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பாயிலிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்னும் சில பேருக்கு வேற விதமாவும் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஃப்ளேம் த்ரோவரை வச்சு நெருப்பையே அவன் மேல ஊத்தி அவனை சாகடிச்சிருக்காங்க, எரிய வச்சு. இது மூலமா அவன் எப்படி செத்து போறான், எந்த நேரத்துல சாகுறான் அப்படின்றத நோட் பண்றதுக்காக. எட்டாவது ஏர் பபிள் இன்ஜெக்ஷன். விக்டிமோட நரம்புல ஆர்டரிஸ் வெயின்ல ஏரை இன்ஜெக்ட் பண்ணி அவன் எவ்வளவு நேரத்துல சாகுறான் அப்படின்றத நோட் பண்றதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. உங்களோட நேம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது.